என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த, திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன். ஷூட்டிங் போயிருக்கும்போது தானே அவருக்கு அட்டாக் வந்தது. அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இறுதியில் அவர் வறுமையில் கஷ்டப்படும் போது தேங்காய் சீனிவாசன் சார் அவருக்கு ஹெல்ப் பண்ணதா ஒரு அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர், ஆனால் பண்ணியிருக்காங்க. கிரகப்பிரவேசம் அப்போ தான் சந்திரபாபுவே வந்தார். அவருக்கு அப்பவே உடம்பு சரியில்லை. இவனை எப்படிம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமா, தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு பேர் சொன்னாலே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு. இவரும் கமலை சின்ன பையனாட்டம் தான் ட்ரீட் பண்ணாரு. ஆக்சுவலி எஸ்பிபி வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது அவர் சொன்னார், ஒரு சின்ன பையன் அவ்வளோ அழகாக பாடுறான்னு சொல்லிட்டு. நாகேஷ் அவர் வந்திருக்காரு வீட்டுக்கு. நானும் நாகேஷோட ரசிகை. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. 75-76 தான் வந்து ஒரு பக்கம் கமல் சார், ஒரு பக்கம் ரஜினி சார் வந்து நடிக்க வராங்க. ரெண்டு பேருமே அவங்களோடையுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் 4 பேரோடையுமே கிட்டத்தட்ட 10க்கு குறையாத படங்கள் ஒருத்தர் பண்ணிருக்க ஒரு நடிகர்னா அது தேங்காய் சீனிவாசன் சார் மட்டும்தான். எல்லாரோடையுமே அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருந்திருக்காங்க. ஆமா, அது எப்படி சாத்தியப்பட்டது? அது அவர்கிட்ட இல்ல இல்ல கூட இருந்து பார்த்துருக்கீங்கல்ல, அவர் தான் சொல்றேன். யார்கிட்ட வேணாலும் அந்த அந்த ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கும் அவர்கிட்ட பேசுறதெல்லாம். யாருமே அவர் கோபப்படும், அவர் திட்டினா கூட அதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து என்ன தனியாக கேரவான் அது மாதிரிலாம் கிடையாது இல்லை. இவங்கெல்லாம் போகிறது ட்ரெயினில் கூட போவாங்க ஒன்றா. ரஜினி சார் எல்லாம் அவரோடையுமே நிறைய படங்கள் மறக்க முடியாத படங்கள் இருக்கு. அந்த காலம் வேற இல்லை. இப்படி காசேதான் கடவுளடா வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க் படம், ஐகானிக் படமும், அதே மாதிரி தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு பேர் சொன்னாலே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு டிஃபால்ட்டா எல்லார் காதலையுமே டக்குன்னு மைண்ட்ல வந்துடும் நமக்கு. அது அதுக்கு சொன்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அந்த கதாபாத்திரம் எல்லாருமே. எனக்கு அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு, ஏன்னா கேபி சாரே ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, நான் கேரக்டர் இது பண்ணிட்டு கொடுத்துட்டேன், நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ, ஓகேல விட்டுட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவருடைய திறமை மேல. அது இன்னைக்கு யோசிச்சாலுமே ஒரு பிரமிப்பா இருக்கு. சாதாரண வசனங்கள் கூட அவர் பேசும்போது அவ்வளோ மாடுலேஷன். ஆக்சுவலா அது ஒரு ஹிந்தி படம் கோல்மால்ல, அதை தான் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் ஹிந்தியை விட இவரோட தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது, இப்போவும் இருக்குது, எல்லாரும் ரசிக்கிறாங்கல்ல. சொல்லுவார் இல்லையா முருகா, ஏன் இப்படி நல்லவங்களே சோதிக்கிறேன், அந்த பையனுக்கு ஏதாவது திருத்தணிக்கு வந்து ஒன்று திட்டுவேன் அப்படின்றது வந்து அந்த ரஜினியோட அந்த மீசை இல்லாத அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை படம் ஃபுல்லாக அவர் சீரியஸாக இருப்பார், நமக்கான சிரிப்பாக இருக்கும் அவரை பார்த்தாலே இல்லையா. ரஜினி சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ 6-60 வரையெல்லாம் வந்து ஒரு சின்ன ரோல் தான் அது. இன்ஃபேக்ட் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் தான் 7 நிமிஷம் தான் வருவாங்க. ஆனால் அதோட இம்பாக்ட் அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா. ஏன்னா ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வீட்டோட தலைவன் வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் அந்த மாதிரி குடிக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் காட்சியே எக்ஸ்பிளைன், மொத்த படமும் அந்த 5 நிமிஷத்துல இருந்தா வருவேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் பிரியா எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு சினிமாவில் இருக்கவங்களே கிண்டல் பண்ணுறது அப்படின்றது இப்போன்றது நிறைய படங்களை பார்க்குறோம். பட் ஒரு 47 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துல டைரக்டரா வந்திருப்பாரு, பூந்து விளையாடி இருப்பாரு சிங்கப்பூர்ல எடுக்கிற மாதிரி எல்லாமே. சரி, அது ஏதாவது போயிருக்கீங்களா? அப்போ போனீங்களா நீங்க சிங்கப்பூருக்கு? அப்போ போல, ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ட்ராமா எல்லாம் போடும்போது அப்போ போயிருக்கீங்க. ஆமா, ஸ்லாங் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர் அவர்கிட்ட பேசுற விஷயங்கள்லாம். சரி, ஏன்னா அப்சர்வ் பண்ணுவார் அவர். அந்த இதுல எங்க அந்த இதில் மீட்டிங் எல்லாம் போகும்போது கூட நிறைய பேர் வந்து பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வந்து பண்ணுவார். இங்கே திருநெல்வேலி சைடில் போனால் அங்கே இப்படி பேசுகிறாங்க, கோயம்புத்தூர் போனாக்கா அந்த ஸ்லாங் வேறு, கொங்குநாடு அந்த மாதிரியெல்லாம் வந்து வீட்டில் பேசி காட்டுவார். சில டைமில் அதையே வந்து இவரோட பாணியில் வந்து இப்படி எனக்கு ஆயிடுச்சுன்னா நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன்னு சொல்லுவார். சேஷ்டிங்கெல்லாம் இருக்கும். இன்னொரு படம் பில்லா படத்துலயுமே வந்து ஒரு மாதிரி கெட்டவனா இருந்து நல்லவனா மாறுற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது ரொம்ப சீரியஸான ஒரு ரோலா இருக்கும். ஆமா, அது ஹிந்தியில பிரான் பண்ணியிருப்பாரு, இவர் அதே பண்ணியிருப்பாரு பில்லால. ஆமா, டான் படம் தானே அது. டான் தான். இன்ஃபேக்ட் வந்து மயங்குகிறாள் ஒரு மாது வந்து இது நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம். கன்னடாவில் ரீமேக் ஆகும்போது ரஜினி சார் வந்து
தேங்காய் சீனிவாசன் சாரோட ரோல் நான் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சி கேட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் உண்டு. ஓகே, தெரியலையே, இது எனக்கு தகவலாக இருக்கு. உங்களுக்கு தகவலாக இருக்கு. ஆமாம். இப்போ ரஜினி சார் மாதிரியே கமல் சாரோட படங்கள்லையுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ கடல் மீன்கள், சட்டமென் கையில், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து டிக் 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 நிறைய படங்கள் இருக்கு. அவங்களோட பாண்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? கமல் அவங்க எல்லாமே இவருக்கு, ஐ மீன் கமல் சார் வந்து இப்போ இது இவரோட வந்து கொஞ்சம் அந்த மரியாதை கலந்த இதுதான் இருக்கும். அங்கப்பன் மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டா கரெக்ட். அதை வச்சு இவர்கிட்ட இவரும் கமலை சின்ன பையனாட்டம் தான் ட்ரீட் பண்ணாரு. அப்படியா? ஏன்னா அப்பாவே நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி சாரோட எப்படி இருக்கும் உங்களோட லிஸ்ட்? சிவாஜின்னா அவருக்கு உரிய மரியாதை பூஜிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரு லெஜெண்ட் இல்லை, அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய இதையும் அந்த தனி இதுதான் இருக்கும். ஆனால் அப்போ ரொம்ப க்ளோஸாகவும் இருந்தார். நாங்கள் ஒரு ஷூட்டிங் போயிருக்கும்போது தானே அவருக்கு அட்டாக் வந்தது. அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அதெல்லாம் அவருக்கு இன்னும் கூட அவர் மேலே ரொம்ப அன்பு இருந்தது. இப்போ அவருக்கு பிடித்த நடிகர்கள் வந்து நீங்கள் எம்ஆர் ராதா அண்ட் சந்திரபாபு சார் சொன்னீங்க. 2 பேருமே 2 லெஜெண்ட்ஸ் அவங்க. சந்திரபாபு சார் ஆரம்ப காலத்தில் நடிக்கிற டைம்ல மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவர் இறுதியில் அவர் வறுமையில் கஷ்டப்படும் போது தேங்காய் சீனிவாசன் சார் அவருக்கு ஹெல்ப் பண்ணதா ஒரு விஷயம். அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவர். என்ன யாருக்கு ஹெல்ப் ஆனால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரகப்பிரவேசம் அப்போ தான் சந்திரபாபுவே வந்தார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்போவே உடம்பு சரியில்லை. அப்போ பார்த்தேன். பார்க்கும்போது இப்போ அப்போ தான் அவர் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. எனக்கு இந்த சாப்பாடெலாம் வேணான்னு. ஸோ நான் அதுதான் தெரியுமே தவிர அவருக்கு மற்றபடி ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ மேபி செஞ்சுருக்கலாம். அப்பயே வந்து அவர் சும்மாவது கலாய்ச்சிட்டு இருந்தார். ஏன் இவனை எப்படிம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், அப்படி சொல்லிட்டு இல்லை சும்மா சொல்கிறேன், ரொம்ப நல்ல பையம்மா அப்படின்னு சொன்னேன். சினிமா பற்றி பெருசாக பேச மாட்டேன்னு சொன்னீங்களே, பட் பர்சனலாக உங்கள் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குமா இந்த பிஸி நடுவில் உங்கள் 2 பேருக்குள்ள? இல்லை ஒன்றும் இருக்காது. அதை பற்றி பேச மாட்டோம். ஓகே, சொல்கிறேன் வந்தாக்கா அவருக்கு வந்து அவருடைய ரிலாக்ஸேஷனு அது 4 பேரை கூப்பிட்டு அவங்கள பேச விட்டு இவர் ரசிச்சுட்டு இருப்பார். ஸோ நான் வந்து உள்ள பசங்களோடு இருப்பேன், இல்லை டிவி பார்ப்பேன். அதுதான் எங்களுடைய கான்வர்சேஷனே என்ன இருக்கும். ஏதாவது சும்மா கிண்டலாக பேசிகிட்டு இருப்போமே தவிர ஒருத்தர் தாக்கிட்டு இருப்போம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே நான் பெருசாக கொஞ்சம் அலட்சியப்படுத்திடுவார் ஏதாவது சொன்னார். நான் ஏதாவது சம்பவங்கள் சொல்ல முடியும், ஏதாவது அவர் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவர் என்ன சொன்னாலும் அப்படின்னு. ஆமாம், எந்தெந்த விஷயங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது அவர் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காம போனது? சீரியஸானா இது மாதிரி ஏதாவது நீங்கள் படத்தை பற்றி கேட்டீங்களே, சும்மாவது நான் அவரை கலாய்க்கிற மாதிரி அது ரொம்ப ரசிக்காத மாதிரி எல்லாம் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ வெளியே அந்த மாதிரி பாராட்டுகள் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இவ்வளோ வருஷம் ஆனோம், இவ்வளோ வருஷம் ஆகியும் கூட வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட அவரை கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குங்க. அந்த பீரியடில் வந்து இப்போ நம்ம அப்படி வெளியே சும்மா அவர்கிட்ட அப்படி கிண்டல் பண்ணுறோம் நம்ம. ஆனால் வெளியே இருக்கிற மக்கள்லாம் வந்து இவரோட நடிப்பு பாராட்டு அது பெருமையாக தான் இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக அவர்கிட்ட கூட இந்த நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், தில்லுமில்லாதெல்லாம் நல்லா இருக்கு. சில இது வந்து சரியாக உப்புக்கு சொப்பு சில இதெல்லாம் பண்ணாக்கா எனக்கு பிடிக்காது எனக்கு. ஸோ அது நான் சொல்லிடுவேன், அது வேற ஒன்று. மற்றபடி அவர் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். அவர் ஹீரோவாக படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. பட் அதை தாண்டி வந்து அவருடைய ஒரு 2 இப்போ ஜம்புலிங்கமே எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாரும் காமனாக தெரிஞ்சு. பட் 2 பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் அவருக்கு வந்துட்டு அது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரியாலிட்டி ஷோஸ்களோட அந்த பாட்டை அடிக்கடிக்கு பாடுறது உண்டு. எஸ்பிபி சார் வந்து எங்கே ஏறினாலும் ஸ்டேஜில் இந்த பாட்டை பாடியிருக்காங்க அவங்க இருக்கும்போது. சின்ன புறா ஒன்று இல்லையா, அன்பே சங்கீதா, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் அது. ஸோ ஒரு பியானோவில் உட்காந்துட்டு தேங்காய் சார் பாடுறது ராதிகா அவர்களை நினச்சிங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு? உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்கும் அது பிடிக்கும். ஆக்சுவலி எஸ்பிபி வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அவர் சொன்னார், ஒரு சின்ன பையன் அவ்வளோ அழகாக பாடுறான்னு சொல்லிட்டு அவர் வரும்போது. அந்த இது நான் நினைக்கிறேன் 1000 நிலவேவா அந்த சாங். ஆமாம் ஆமாம், அது அமைஞ்சது பெரிய விஷயம்தான் இல்லை. இன்னொரு பாட்டுமே அந்த எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாலுமே அது எம்எஸ்வி ஐயாவோட வாய்ஸ்ல வருது. அந்த பியானோலாம் 2 பாட்டுலயும் பியானோ உட்கார்ந்திருப்பாரு அவரு. அவரை மாதிரி ஆக்ட் பண்ணி அது சொல்லியிருந்தார்.
சொல்லியிருக்காரு அவங்க ஆமாம் ஆமாம், அந்த மோதிரம் எல்லாம் போட்டுட்டு அந்த பியானோ வாசிக்கிற எம்எஸ்வி மாதிரி அவரை இது பண்ண மாதிரி தான் அவர் ஆக்ட் இமிடேட் பண்ண. பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹீரோஸ் பற்றி சொன்னீங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டர்ஸ் அப்படி யாராவது அவருக்கு நண்பர்கள் உண்டா, ரொம்ப க்ளோஸ் அவருக்குன்னு சொல்லி? எஸ்பி முத்துராமன், ரங்கராஜன் அவங்களும் க்ளோஸாக இருந்தாங்க. கே பாலச்சந்தர்லாம் ஒரு மரியாதை, அது ஒரு பெரிய இது இல்லை அவங்கக்கிட்ட எல்லாம். இந்த எதிர்நீச்சல் படத்துல இருந்து ஸ்ரீதர் சார் படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் சார் படத்தில் அந்த ஒரு படத்தில் எம்ஜிஆர் படம் தான் இல்லை, உரிமை குரல். எம்ஜிஆர் உரிமை குரல். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு அப்போல்லாம் பெரிய டைரக்டர், அவங்க படத்தெல்லாம் ஆக்ட் பண்ணோன்னு ஒரு இது இருக்கும் இல்லை, அந்த மரியாதை இருக்கும். இவர் சினிமாக்குள்ள வரும்போதே நாகேஷ் ஐயா வந்து ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்க அந்த ஆமாம் காலத்துல. ஆமாம், இவங்க 2 பேர் சேர்ந்தும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 3 எழுத்து படத்துலலாம் வந்து அவர் லேடி கெட்டப்ல இவர் அவங்களுக்கு ஹஸ்பண்டா வருவாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும். So அவங்களோட பாண்டிங் அண்ட் அவங்களோட காம்பினேஷன். நாகேஷ் அவர் வந்திருக்காரு வீட்டுக்கு, நாகேஷ்லாம் வருவார், இவர் மேலே ரொம்ப அன்பு, அந்த அவங்களுக்குள்ள அந்த போட்டியே அது மாதிரி எல்லாம் இருந்தது இல்லை. ஸோ நாகேஷ் இவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் நாகேஷோட ரசிகை, எனக்கு நாகேஷ் படம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. சோ சாரோடையுமே சேர்ந்து நிறைய படங்கள் ஷோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பொலிட்டிக்கலில் ரொம்ப இருந்தார்ல ஷோ. கரெக்ட். ஸோ வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை அவர். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.